வந்திருக்கிறோம். Celebrating the goodness of God. அவருடைய நன்மைகளை கொண்டாட வந்திருக்கிறோம். Celebrating His grace. அவருடைய கிருபையை கொண்டாட வந்திருக்கிறோம். Amen. We are living in tough times. கடினமான நாட்களிலே நாம் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். need God like never before. எப்பொழுதும் இல்லாத வண்ணம் தேவன் நமக்கு We வேண்டியவராக need His இருக்கிறார். explosive power like never before. எப்பொழுதும் இல்லாத வண்ணம் மகிமை நமக்கு வேண்டியதாக And இருக்கிறது. the second prayer Paul prayed. இரண்டாவது ஜெபத்தை ஜெபிக்கிறார். Lord, fill my people with your divine wisdom. தெய்வீக ஞானத்தினால் என்னுடைய ஜனங்களை நிரப்பும் என்று My ஜெபிக்கிறார். people need your wisdom like never before. எப்பொழுதும் இல்லாத வண்ணம் உமது ஞானம் எங்களுடைய Once ஜனங்களுக்கு my வேண்டும். people, they were so excited. அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். Spiritually they were growing. ஆவியிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். Financially they were growing. பணத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்து In கொண்டிருந்தார்கள். everything they were prospering. எல்லாவற்றிலும் செழிப்பாக இருந்தார்கள். Now இப்பொழுதும் the situation is different. இந்த சூழ்நிலை மாறிவிட்டது. My people are hurt and broken. என்னுடைய ஜனங்கள் உடைந்து காயப்பட்டவர்களாய் So காணப்படுகிறார்கள். fill my people. என்னுடைய ஜனங்களை நீங்கள் நிரப்புங்கள். Let your wisdom control my people. உம்முடைய ஞானம் என்னுடைய ஜனங்களை ஆளுகை And the செய்யட்டும். third prayer Paul prayed. மூன்றாவது ஜெபம் என்னவென்றால், Lord, கர்த்தாவே help my people என்னுடைய ஜனங்களுக்கு நீர் to உதவி செய்யும். live well for the master. எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ உதவி This should செய்யுங்க. be our prayer. இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க So வேண்டும். say Lord, கர்த்தாவே say Lord, கர்த்தாவே help me எனக்கு உதவி to live செய்யுங்க. well ஒரு நல்ல வாழ்க்கையை for வாழ you, வேண்டும். உமக்காக because you are my master. நீரே எனக்கு எஜமானராக You are இருக்கிறீர். my creator. நீரே எனக்கு சிருஷ்டிகராக I want to இருக்கிறீர். live well for you. உமக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை நான் In வாழ everything, வேண்டும். எல்லாவற்றிலும் I want your name to be உம்முடைய glorified. நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். Amen. The fourth prayer நாலாவது ஜெபம் என்ன? that Paul is praying. பவுல் ஜெபிக்கிறார். Lord, help my people என்னுடைய ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. to learn more and more இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். how you work. நீர் எப்படி கிரியை செய்கிறீர் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். Amen. That is Paul's prayer. அதுவே பவுலின் ஜெபமாக Let them இருக்கிறது. learn more and more how you work. இன்னும் அதிகமாக நீர் கிரியை செய்கிறதை அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். Since we are working in God's vineyard, இங்க தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே நாம் இங்கே வேலை பார்த்து God is கொண்டிருக்கிறோம். our master. தேவனே நமக்கு எஜமானராக Since இருக்கிறார். we are working in His vineyard, நாம் அவருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை பார்த்து not கொண்டிருக்கிறோம். just an ordinary laborer, ஒரு சாதாரண வேலைக்காரனாக அல்ல, we are in partnership with our master. அவரோடு கூட நாம் பங்காக வேலை What a செய்கிறோம். blessing it is. என்ன ஒரு ஆசீர்வாதமாக இது What a இருக்கிறது. privilege it is. என்ன ஒரு பாக்கியமாக அது What இருக்கிறது. a joy it is to work in His vineyard. அவருடைய தோட்டத்திலே வேலை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. So when we work in His vineyard, அவருடைய தோட்டத்திலே நாம் வேலை செய்யும் பொழுது as God's partners, தேவனோடு கூட பங்காக we இருக்கும் should பொழுது fix our eyes on our master. நம்முடைய கண்கள் எஜமானனை நோக்கியே பதிய வைக்க வேண்டும். Every time ஒவ்வொரு தரையும் when we do something, ஏதாவது காரியம் செய்யும் a பொழுது master should influence us. நம்முடைய எஜமானரின் வழியாக நாம் செல்ல வேண்டும். No man, எந்த மனுஷனும் no other power, எந்த ஒரு வல்லமையும் nothing should influence us. எதுவும் நம்மை தவறான வழியில் அனுமதிக்க கூடாது. Nothing should influence our decisions. நம்முடைய தீர்மானங்களை எதுவும் அங்கே வழிநடத்த கூடாது. Nothing should influence our choices. நம்முடைய தீர்மானங்களை தீர்வுகளை எதுவும் வழிநடத்த கூடாது. Nothing should influence our move. நமக்கு அடுத்த அடி என்ன என்பதை வேறு மனுஷன் அங்கே We தொடங்கி should வைக்க fix our கூடாது. eyes on our master. நம்முடைய கண்களை எஜமானை நோக்கியே பதிய வைக்க Because வேண்டும். we are in partnership with our master. ஏனென்றால் தேவனோடு கூட நாம் பங்காளராக So இருக்கிறோம். we should know, we should learn இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். how our master works. நம்முடைய எஜமானர் எப்படி கிரியை Let செய்கிறார் him influence us. அது நம்மை வழி நடத்த We வேண்டும். need to learn. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You go to any scooter garage, நீங்கள் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்க ஒர்க் ஷாப்புக்கு go போனாலும் anywhere, எந்த இடத்திற்கு you சென்றாலும் find a master, நீங்கள் எஜமானரை you பார்க்கலாம். find a servant or a worker. ஒரு ஊழியனை வேலைக்காரரை நீங்கள் பார்க்கலாம். When you go there, நீங்கள் அங்கே செல்லும் in பொழுது a small scooter garage, ஒரு சிறு இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது boy கூட will be working there. அந்த சிறு பையன் வேலை பார்த்து You know, கொண்டிருப்பான். he will be observing his master. எஜமானனை பார்த்து கொண்டே இருப்பான். His eyes are always on the master's hands. அவனுடைய கண்கள் எஜமானன் செய்கிற காரியங்களை பார்த்து How கொண்டிருப்பான். he tunes the engine, எப்படி என்ஜினை அங்கே how சரிப்படுத்துகிறார், he cleans the carburetor, எப்படி அங்கே சுத்தப்படுத்துகிறார், how
he repairs. எப்படி எங்க ரிப்பேர் செய்கிறார், He will be observing. அதை பார்த்து கொண்டே He கவனித்துக் wants கொண்டே to இருப்பார். learn everything. அதையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று He wants to நினைப்பான். know how the master handles. எப்படி எஜமானன் அதை கையாளுகிறார் என்பதை பார்த்து So one day கொண்டிருக்கிறார். he wants to become like his master. எஜமானரை போல நானும் வர வேண்டும் என்ற ஆசையோடு Dress இருப்பார். like his master. எஜமானனை பார்த்து கொண்டே Walk வளருவார். like his master. அவரை போலவே நடக்க வேண்டும். Move like his master. அவரை போலவே அடி எடுத்து வைக்க Give வேண்டும். job to others like his master. எஜமானன் கொடுத்தது போல பிறருக்கு வேலை கொடுக்க So வேண்டும். his eyes are always on the master's hands. எஜமானனை நோக்கி அவர் கைகளை நோக்கியே கண்கள் பதிய In the வைக்க வேண்டும். same way, அதே வண்ணமாக you and I நாமும் should always fix our eyes on the master. எப்பொழுதுமே நம் கண்கள் எஜமானனை நோக்கியே இருக்க Learn வேண்டும். more and more இன்னும் அதிகமாக ஆழமாக how கற்றுக்கொள்ள our வேண்டும். master moves, எப்படி எஜமானன் அசைவாடுகிறார் என்பதை how பார்க்க he வேண்டும். works. எப்படி கிரியை செய்கிறார். Give God glory. தேவனுக்கே மகிமை Give செலுத்த God வேண்டும். glory. தேவனுக்கே மகிமை For us செலுத்த to live well for the master, அவருக்காக நாம் நல்ல வாழ்க்கை வாழ we வேண்டும் need to என்றால் learn more and more how he works. அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Verse number 10. 10வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் You பொழுது know, Colossians chapter number 1, verse number 10. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது We வசனம். pray that you will live well for the master, அவருக்காக நீங்க நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழ making வேண்டும். him proud of you as you work hard in his orchard. அவருடைய தோட்டத்தில் வேலை செய்தவரை நீங்கள் மகிமைப்படுத்த As you வேண்டும். learn more and more how God works, இன்னும் அதிகமாக அவருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். you will learn how to do your work. உங்களுடைய வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுங்களேன். Do your own work. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய But you வேண்டும். need to learn from your master. எஜமானனிடமிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். Amen. This should be our desire. இதுவே நம்முடைய விருப்பமாக To live வாஞ்சியாக well for the இருக்க master. எஜமானனுக்காக செய்வது This should be our desire. இதுவே நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். Desire for discernment of God's will. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பகுத்தறிவு நமக்கு வேண்டும். Amen. Lift your hands and say, Lord, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. I desire இதற்காக நான் for வாஞ்சிக்கிறேன். discernment பகுத்தறிவுக்காக of your வாஞ்சிக்கிறேன். will. உம்முடைய சித்தத்தை அறிந்து Not கொள்ள my will. என்னுடைய சித்தம் அல்ல, Not my wish. என்னுடைய ஆசை அல்ல, Not my plans. என்னுடைய திட்டம் அல்ல, Not my ways. என்னுடைய வழிகள் அல்ல, Not my desires. என்னுடைய வாஞ்சைகள் அல்ல. Lord, I desire என்னுடைய வாஞ்சை for என்னவென்றால் discernment of your will. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதே And என்னுடைய your வாஞ்சையாக will alone. உம்முடைய சித்தம் மாத்திரமே என்னை In வழிநடத்தட்டும். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Give God glory. Give God glory. அவருக்கே மகிமை செலுத்தலாம். Verse number 9. 9வது வசனம். Asking God to give you wise minds. உங்களுக்கு ஞானத்தோடும் தெளிவை கொடுக்கும்படியாக Spirits attuned to His will. அவருடைய சித்தத்திற்கு ஆவிக்குரிய விவேகம் உங்களுக்கு And so வேண்டும். acquire a thorough understanding of the ways in which God works. அவர் கிரியை செய்கிறதை தெளிவாக புரிந்து கொள்வதே நமக்கு வேண்டும். Asking God to give you wise minds. தெளிவான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். Spirits attuned to His will. அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை Not கொடுக்க my வேண்டும். will. என்னுடைய சித்தம் அல்ல, I surrender my will. என்னுடைய சித்தத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Let your will be done. உம்முடைய சித்தம் இங்க Not நிறைவேறட்டும். my ways. என்னுடைய வழிகள் அல்ல, என் வழி தனி வழி. என் வழி தனி வழி. என் வழியில நீங்க வாங்க சாமி. என் வழி தனி வழி. போப்பா, உன் வழி தனி வழி தானே, போ. போயிட்டே உன் வழி தனி வழி, நான் போவேன். உன் தனி வழியில் நீ போனேன்னு சொன்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. மனுஷன் கைவிட்டுருவான், மனுஷன் ஏமாத்திடுவான், மனுஷன் உன்னை வஞ்சிப்பான். ஆக என் வழி தனி வழின்னு சொன்னா கடைசியில் எல்லாம் கைவிட்ட பிறகு தனியாக தான் நிற்கணும். அப்போ ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்வார், நீ தானே உன் தனி வழின்னு சொல்லி போன, இப்போ தனியாக இருக்கிறியப்பா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவார். Say, Lord, it's not my way. இது என்னுடைய வழி அல்ல, I want to walk in your way. உம்முடைய வழிகளில் நான் When நடக்க you and I walk in God's ways, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது God will make sure அவர் அங்கே சரியாக செய்து that கொண்டிருப்பார். He goes before you. உங்களுக்கு முன்பதாக அவர் சென்று I said கொண்டிருப்பார். God will make sure. அவர் இதை உறுதியாக செய்வார். God will promise உங்களுக்கு வாக்குத்தத்தம் that கொடுக்கிறார். when you and I walk in His ways, அவருடைய வழிகளிலே நாம் செல்லும் பொழுது He will go before you. அவருக்கு நமக்கு முன்பதாக சென்று He will கொண்டிருப்பார். make a wilderness way in the wilderness. வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டு பண்ணுவார். Amen.
God will walk before you and I. நமக்கு முன்பதாக தேவன் அங்கே வழி நடத்தி செல்வார். Amen. We need to learn more and more how God works. இன்னும் அதிகமாக ஆழமாக தேவன் கிரியை செய்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And it becomes easy to discern His will for our lives. அவருடைய சித்தத்தை நாம் அங்கே பகுத்தறிவாக எடுத்துக்கொள்வது சுலபமான காரியம். Listen. கவனியுங்கள். Listen. கவனியுங்கள். The main object of our prayer is to know the will of God. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதே நம்முடைய ஜெபத்தின் முக்கிய நோக்கமாக Whenever இருக்க you வேண்டும். and I go to God in prayer, ஜெபத்திலே நாம் தேவனிடத்தில் செல்லும் பொழுது not just for time pass, ஏதோ நேரத்தை செலவழிப்பதற்காக அல்ல, not chumma go sit and pray. சும்மா ஏதோ உட்கார்ந்து ஜெபிப்பதற்காக அல்ல. The main object is அதன் நோக்கம் என்ன? to know the will of God for our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக. Amen. To know the will of God. அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக. Listen. கவனியுங்கள். More than expecting God to listen to us. நம்மை கவனிக்க வேண்டும் என்று தேவனை எதிர்பார்ப்பதை விட Nothing wrong. அதில் தவறு அல்ல. You can pour whatever is in your heart. உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் திறந்து கொடுக்கலாம். God is patient enough. அதை அவர் கவனிக்க பொறுமையானவர். Amen. To listen to you. உங்களை கவனிப்பதில் பொறுமையாக But don't இருக்கிறார். stop there. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் நிறுத்திவிட More than வேண்டாம். expecting God to listen to you and I. நமக்காக அவர் கவனிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதை விட We need to listen to Him. நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். Hallelujah. Don't be in a hurry. நீங்கள் அவசரமாக செல்ல Don't வேண்டாம். be in a hurry. அவசரமாக செய்ய வேண்டாம். Now since I poured out my heart, said நான் desires, எல்லாவற்றையும் திறந்த கர்த்தரிடம் சொல்லிவிட்டேன். every burden, everything that was bothering me, எல்லா பாரத்தையும் நான் இறக்கி வைத்து விட்டேன். I poured everything. எல்லாவற்றையும் கொட்டி And விட்டேன். expected God to listen. தேவன் இதை கவனிக்க வேண்டும் என்று God எதிர்பார்க்கிறேன். is a gentle God. தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். Amen. He will listen. அதை கவனிக்க அவர் அன்பான தேவனாக More than இருக்கிறார். expecting God to listen to you and நம்மை I, கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட we need to listen to Him. நாம் அவரை கவனிக்க வேண்டும். Amen. Give God glory. அவருக்கே மகிமை Give God செலுத்தலாம். glory. அவருக்கே மகிமை செலுத்தலாம். More than persuading God to do what we want. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைப்பதை தேவன் செய்ய வேண்டும் என்று More நினைக்காமல் than persuading God to do what we want. நாம் செய்ய வேண்டியதை தேவன் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட Lord, this is what I want. இதுதான் எனக்கு வேணும், This is what I want. இதுதான் எனக்கு வேணும் என்று சொல்வதை This is விட my desire. இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. More than that, அதை விட பெரிய காரியம் we should desire இதை நாம் வாஞ்சியாக to do எடுத்துக்கொள்ள what வேண்டும். He wants us to do. அவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். Hallelujah. Praise the Lord. Amen. We should not say, Lord, கர்த்தாவே just approve. இதை நீங்கள் அங்கீகரிச்சா போதும், That's enough. அது போதும். Just approve. அதை அங்கீகரிச்சா போதும். How long it will take for God to just put a stamp, okay, you were adamant. இப்படி முத்திரை குத்தி நீங்க இப்படியாக இருக்கிறீங்க என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் God ஆகும்? will send you. தேவன் உங்களை அனுப்பி விடுவார். Amen. God will send you. தேவன் அனுப்பி விடுவார். You go to the house, someone sick and serious, go to the hospital. இப்படியாக நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது யாரோ உங்க A team of வியாதியோட doctors would come. டாக்டர்கள் வந்து சொல்லுவாங்க. They would examine. அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். They would, take all the reports. எல்லா ரிப்போர்ட்டையும் And they எடுத்துக்கொள்வார்கள். would advise. அவர்கள் இப்படியாக ஆலோசனை சொல்வார்கள். You need to get yourself admitted. நீங்கள் இங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக This வேண்டும். is a serious issue. இது ஒரு பெரிய பிரச்சனையாக We இருக்கிறது. want to give you best treatment. சிறந்த பரிசோதனைகளை நாங்க கொடுக்க And you வேண்டும். say to the team of doctors that they are all experts. டாக்டர்களை பார்த்து நீங்க இப்படியாக சொல்றீங்க. No, no, you are for money. நீங்கள் இப்படியாக காசு பார்க்க We விரும்புறீங்க. don't want to get admitted. நான் இங்க அட்மிட் ஆக மாட்டேன் என்று And the சொல்லுவாங்க. doctors would say, டாக்டர் சொல்லுவாங்க, we are not forcing you. நான் உங்களை இங்க We நிர்பந்திக்கவில்லை. are giving our advice. எங்களுடைய ஆலோசனையை மாத்திரமே If you சொல்லுங்க. want to get admitted, உங்களுக்கு அட்மிட் ஆகணும்னு விருப்பம் we இருந்தா will provide best treatment. நாங்கள் சிறந்த பரிசோதனை மருத்துவத்தை But when செய்வோம். we say no, doctor, இல்லை என்று சொல்லும் we பொழுது want to go home. நான் வீட்டிற்கு We will போறேன். take care of ourselves. எல்லாவற்றையும் நானே பார்த்துக் And கொள்கிறேன். the doctors would say, டாக்டர் சொல்றாங்க, now இப்பொழுது give us a letter. இது எங்களுக்கு ஒரு கடிதத்தை நீங்கள் You கொடுக்க are going at your own risk. நீங்களே ரிஸ்க் எடுத்து நீங்க போறீங்க. We are not responsible. அதுக்கு நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't go நீங்க இப்படியாக போக வேண்டாம். and blame God later. அதற்கு பின்னதாக தேவனை நீங்கள் Don't தூஷிக்க go and வேண்டாம். blame God later. அதற்கு பின்னதாக நீங்கள் தேவனை தூஷிக்க Are you வேண்டாம். here? கவனிக்கிறீங்களா? Are you here? கவனிக்கிறீங்களா? We should not pray. நாங்கள் இப்படியாக ஜெபிக்க கூடாது. Let thy will change. உம்முடைய சித்தம் இங்கே மாறட்டும் என்று ஜெபிக்க Lord, கூடாது. change your will. உங்களுடைய சித்தத்தை மாற்றிக் கொள்ளுங்க. Never pray that. அப்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். Lord, please change your will. உங்களுடைய சித்தத்தை நீங்க மாற்றிக் கொள்ளுங்க. I will make a deal with you. இப்படியாக நான் ஒரு
ஒரு ஒப்பந்தம் வைக்கிறேன், ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கர்த்தாவே. ಮೇಕ್ ಅ ಡೀಲ್, இப்படியான ஒரு ஒப்பந்தம் வைக்கிறேன், ಚೇಂಜ್ ಯುವರ್ ವಿಲ್, உங்க சித்தத்தை கொஞ்சம் just மாத்திக்கோங்களேன், in this matter. இதுல மாத்திர சித்தத்தை I மாத்திக்கோங்க. like that boy so much. அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 24/7 24 மணி நேரமும் 7 he is நாட்கள் before me, அவன் எனக்கு முன்னாக வந்துட்டே இருக்கான். 24/7 24 மணி நேரம் 7 she is before me. அவன் எனக்கு முன்னாக வந்து When கொண்டே I இருக்கிறான். sit, நான் இங்க உட்காரும் பொழுது this angel comes. அந்த தேவதூதன் When I வருகிறார். walk, அவன் நடக்கும் பொழுது this Surya comes. சூர்யா வருகிறார். Hello, in this one matter, இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் செய்யுங்களேன், adjust ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, adjust ಮಾಡಿ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. What will God say? தேவன் என்ன சொல்வார்? Don't say God, கர்த்தாவே change your will. உங்களுடைய சித்தத்தை நீங்க கொஞ்சம் Are மாத்திக்கொள்ளுங்க. you here? கவனிக்கிறீங்களா? Never do that. அதை ஒரு பொழுதும் We செய்யாது. cannot twist God's arms அவருடைய கையை முறிச்சு நாம் எதையும் கேட்க and முடியாது, force him. அவரை நிர்பந்திக்க முடியாது. Lord, கர்த்தாவே I prayed, நான் இதற்காக I ஜெபிச்சேன், told all the people எல்லா ஜனங்களிடத்திலும் that சொல்லிட்டேன், you are going to bless me with a baby boy. ஒரு நல்ல குழந்தையை, ஆண் குழந்தையை நீங்க அத ஆசீர்வதிக்க சொல்லுங்க, போகிறீங்க. baby boy. ஆண் குழந்தை வேண்டும் என்று I சொன்னேன். told them, நான் Lord. எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், I told everyone, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். see my faith, என்னுடைய விசுவாசத்தை honor my faith, என்னை நீங்க மகிமைப்படுத்த வேண்டும். change your will. உங்களுடைய சித்தத்தை கொஞ்சம் I மாற்றிக்கொள்ளுங்க. don't know your will, உங்களுடைய சித்தம் என்ன என்பது எனக்கு but தெரியாது. by mistake or something, ஆனால் ஏதாவது தவறு நடந்து you விட்டால், give a girl baby, ஒரு பெண் குழந்தையை நீங்கள் கொடுத்து விட்டால், you will put me to shame. நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி Lord, விடுவீர்கள். கர்த்தாவே I will give my gold, நான் எங்க தங்கத்தை I கொடுக்கிறேன், will give my ring, எங்க மோதிரத்தை I கொடுக்கிறேன், will give my chain, செயினை கொடுக்கிறேன், I will give my thali also, என்னுடைய தாலியை கூட நான் கழட்டி I கொடுத்துறேன், will give thali, I will pledge, I will offer my thali. தாலியை கூட நான் கழட்டி ஒப்பந்தம் செய்கிறேன். We will make a deal. ஒரு ஒப்பந்தம் செஞ்சு போமா, Change your will. ஒரு சித்தத்தை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. After all, I'm not asking something big. நான் வேற எதையும் பெருசா கேட்கல. Hello. Anything you give as an offering, நீங்கள் இப்படியாக தசமபாக காணிக்கைகளை be நீங்கள் it கொடுக்கும் money, பொழுது, gold or silver or any other material thing, பணமோ பொருளோ தங்கமோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும், anything you give, எதையா நீங்கள் கொடுத்தாலும், expecting something from God, எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் கொடுத்தால், God is not going to be pleased. அதில் அவர் மனமகிழ்ச்சி அடைகிற தேவன் It is அல்ல. a bribe. அது ஒரு லஞ்சம் You and கொடுக்கிறது. I ask God to change His will for us. நம்மை மேல ஒரு இருக்கிற சித்தத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக Money, கேள்வி gold, கேட்கிறோம். ring, thali, nothing will change God's will. பணமோ பொருளோ தங்கமோ வெள்ளியோ அவருடைய சித்தத்தை மாற்றப் போவதில்லை. Are you here? கவனிக்கிறீங்களா? God is not so cheap. அவர் இப்படியாக ஒரு கேவலமானவர் அல்ல, இன்னொரு வாட்டி இப்படியாக கேவலமானவர் அல்ல. நீங்க சொல்லுங்களே, சரியான டிரான்ஸ்லேஷன். இன்னொரு வாட்டி சொல்லுங்களே, அந்த மாதிரி ஏன் சாமியை தாலி கொடுத்து நீ வாத்த முடியாது. கை தட்டுங்களேன் ப்ளீஸ். Change your will. உங்களுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். Our desire should be, நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும்? Lord, let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கரங்களை தட்டுங்களே, let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Hallelujah. The very first object of prayer நம்முடைய ஜெபத்தில் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், is not so much to speak to God, தேவனிடத்தில் நாம் அதிகமாக பேச as வேண்டியதல்ல, to listen to Him. அவரை நாம் கவனிப்பதே முக்கிய நோக்கமாக இருக்கிறது. Amen. Praise the Lord. When you and I go to the presence of God in prayer, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபத்திற்குள்ளாக செல்லும் பொழுது, God knows everything about you and I. நம்மை குறித்து எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். Don't chumma tell all your story from 1947 until now. 1947 என்ன நடந்தது என்ற Don't கதையை try நீங்கள் சொல்ல to வேண்டாம். tell him, Lord, Psalm says this, Proverbs says this, Matthew says this, and ask and it shall be given. சங்கீதத்துல நீதிமொழிகள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனால நீங்க எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்னொரு வாட்டி, சங்கீதம் நீதிமொழிகள்ல இப்படி சொல்லி இருக்கிறதுனால நீங்க எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். never அப்படியாக நீங்கள் செய்ய வேண்டாம். keep talking to God. Some people, they go to God's presence, இப்படியாக தேவ பிரசன்னத்துல போய்விட்டு always crying. அழுதுட்டே இருப்பாங்க. When God looks at that person, அவருக்கு தேவன் அவரை பார்க்கும் பொழுது, அழுமூஞ்சி வந்துடுச்சு, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. Are you here? கவனிக்கிறீங்களா? Amen. ஆமென். Hallelujah. Secondly, இரண்டாவதாக,
Delight in applying God's principles. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுவதிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Now you and I know God's will for our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் அறிந்து விட்டோம். We could discern. அதை நாம் பகுத்தறிந்து விட்டோம். Now since we know God's will, அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து விட்டோம். we should delight in applying His principles. அந்த கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளுவதிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க If வேண்டும். God says no, அவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் I should be happy. நான் அதிலும் சந்தோஷமாக இருக்க Lord, I வேண்டும். am happy. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். Whatever it is, அது என்னவாக இருந்தாலும் now that I know your will, உம்முடைய சித்தம் எனக்கு இப்பொழுது தெரிந்து I விட்டது. will happily apply everything எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாக in my எடுத்துக்கொள்வேன் personal life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே. Amen. ஆமென். Hallelujah. Delight in applying God's principles. தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் கையாளுவதிலே மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். Discernment must be applied into human situation. இங்க நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே எல்லா சூழ்நிலையிலும் நாம் பகுத்தறிவை செய்ய Not வேண்டும். just knowing God's will and live there. அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அங்கே நிறுத்திவிட It வேண்டாம். should be applied அதை நாம் கையாள வேண்டும். into human situation. நம்முடைய மனித சூழ்நிலையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். Bible says, வேதம் சொல்லுகிறது, you may be filled with the full, deep, clear knowledge of His will in all spiritual wisdom. ஆவிக்குரிய விவேகத்தோடு அவர் செய்கிற சித்தத்தை நாம் அறிந்து In கொள்கிறோம். comprehensive insight into the ways and purposes of God. அவருடைய வழிகளிலும் நோக்கத்திலும் எல்லா ஆவிக்குரிய ஞானம் இருந்தாலும் And in understanding and discernment of spiritual things. ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு புரிதலும் பகுத்தறிவும் இருந்தாலும் So what is spiritual wisdom? ஆவிக்குரிய பகுத்தறிவு என்ன என்றால், Spiritual wisdom in Greek is Sophia. சோஃபியா என்பது ஆவிக்குரிய ஞானம் என்றது சொல்லப்பட்டது. Anybody Sophia here? Sophia there? Anybody Sophia here? You know, Sophia is wisdom. சோஃபியா என்ற கிரேக்க பதத்திலே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. Knowledge of God's principles. தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை பற்றிய அறிவாக Knowledge of இருக்கிறது. first principles. முதலாவது கொள்கைகளை நாம் புரிந்து கொள்ள Now வேண்டும். you know. இப்பொழுது உங்களுக்கு தெரியும். You have the knowledge of God's principles. உங்களுக்கு அந்த ஞானம் அறிவு பெற்றுக்கொண்டீர்கள். So don't be there. அந்த இடத்திலே நின்று விட Don't வேண்டாம். stop there. அந்த இடத்திலே நிறுத்தி விட Turn வேண்டாம். to somebody and say, you need Sophia. உங்களுக்கு சோஃபியா வேண்டும். You need Sophia. உங்களுக்கு சோஃபியா வேண்டும். But you also need உங்களுக்கு இதுவும் தேவைப்படுகிறது. Sunesis. சுனேசிஸ் என்ற Sunesis. கிரேக்க பதத்திலே In Greek. It is Greek word. இது கிரேக்க ஒரு For வார்த்தையாக understanding. புரிதலுக்கான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Ability to apply God's principles தேவனுடைய கொள்கைகளை கற்பனைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க to வேண்டும். any given situation which may arise in life. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க When you வேண்டும். go through some crisis, சில நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது, some tough situation, கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகும் very பொழுது, hard, difficult circumstances, மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது, you should discern God's will தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். and you should receive Sophia அந்த சோஃபியாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். and you should receive Sunesis சுனேசிஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள and வேண்டும். you should apply அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். Sunesis ability. சுனேசிஸ் என்றால் அது முயற்சியாக இருக்கிறது. God will give you ability அந்த தாளந்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். to take everything எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு and be happy. அதில் சந்தோஷமாக நீங்கள் இருக்க Are you வேண்டும். here? கவனிக்கிறீங்களா? Oh, I want that boy only. எனக்கு அந்த பையன் தான் I வேணும். want that girl only. அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். You don't have wisdom. நீங்கள் உங்களுக்கு ஞானம் இல்லையா? Let me tell you. ஒரு காரியத்தை நான் Let me tell சொல்லுகிறேன். you. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். You may see, 5 years from now. இந்த நேரத்திலிருந்து 5 வருடம் தாண்டி நீங்கள் பார்க்கலாம். Or 1 month from now. ஒரு மாதத்தை நீங்கள் கூட கணிக்கலாம். If at all I marry that person, அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா I will be happy. நான் சந்தோஷமா இருப்பேன். You chumma guess that you will be happy. சந்தோஷமா இருப்பேன் என்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம். But you may see 10 years. 10 வருஷத்தை நீங்கள் பார்க்கும் Or பொழுது, 15 years. 15 வருஷத்தை நீங்கள் பார்க்கும் But பொழுது, God ஆனால் தேவன் sees your generation. உங்களுடைய பரம்பரையே அவர் பார்க்கிறார். Hallelujah. You may look at that boyfriend or a girlfriend. அந்த பாய் ஃப்ரெண்டையா கேர்ள் ஃப்ரெண்டையா கூட நீங்கள் பார்க்கலாம். But God is concerned about your generation. உங்களுடைய பரம்பரையை குறித்து அவர் அக்கறையோடு இருக்கிறார். You may see a small picture. நீங்கள் சிறிய ஒரு படத்தை நீங்கள் God பார்க்கலாம். sees a big picture. பெரிய படத்தை அவர் பார்க்கிறார். So you need Sophia. சோஃபியா உங்களுக்கு வேண்டும். You need Sunesis. சுனேசிஸ் உங்களுக்கு வேண்டும். Are you here? கவனிக்கிறீங்களா? Amen. I may be
genius in some field. ஏதாவது ஒரு துறையில நான் ஒரு பெரிய அறிவாளியா I இருக்கலாம். may be a genius in medical field. இங்க மருத்துவ துறையில ஒரு பெரிய அறிவாளியா I இருக்கலாம். may be a master of theology. வேதாகமத்திலே ஒரு பெரிய I may அறிவாளியா be a இருக்கலாம். Bible scholar. வேதாகம ஆராய்ச்சியில் நான் பெரிய அறிவாளியாக I may be a இருக்கலாம். Greek scholar. இங்க பெரிய ஒரு அறிவாளியாக ஆராய்ச்சியாளராக I may be a இருக்கலாம். scientist. விஞ்ஞானியாக இருக்கலாம். I may be anything. எதுவாக இருந்தாலும் Knowledgeable. அறிவு பிறந்த எதுவாக But இருந்தாலும் when I don't, take sunesis, ஆனால் சுனேசிஸ் எனக்கு இல்லை என்றால் I will fail. நான் தோற்று போகிறேன். I will fail. நான் தோற்று போகிறேன். I will fail in my family என்னுடைய life. குடும்பத்தில் நான் தோற்று I போகிறேன். will fail in my marriage. என்னுடைய திருமண காரியத்தில் நான் I தோற்று will போகிறேன். fail in relationship. உறவுகளிலே நான் தோற்று I போகிறேன். will be a total failure. முழுவதுமாக மொத்தமாக நான் தோற்று So I போகிறேன். need wisdom. எனக்கு ஞானம் வேண்டும். I need Sophia. சோஃபியா எனக்கு வேண்டும். And I should not stop there. அந்த இடத்தில் நான் நிறுத்திக் கொள்ள I கூடாது. need sunesis. எனக்கு சுனேசிஸும் வேண்டும். Are you here? கவனிக்கிறீங்களா? You got something? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? We should not run here and there இங்கும் அங்குமாக நாம் ஓடக்கூடாது. asking people to pray and tell you. எனக்காக நீங்கள் ஜெபிச்சு ஏதாவது கணிச்சு சொல்ல வேண்டும். As a pastor I can stand here ஒரு போதகராக நான் இங்கே நின்று கொண்டு and I can say to you, உங்களிடத்தில் நான் இப்படி சொல்லலாம். this month, இந்த மாசம், this year, இந்த வருடத்திலே you're going to bring car keys. உங்களுடைய கார் கீயை நீங்க கொண்டு வர My போறீங்க. people are going to buy cars. அநேக மக்கள் கார் வாங்க போறாங்க. My people are going to buy houses. வீடுகளை வாங்க போறாங்க. My people are going to buy lands. இங்க நிலத்தை வாங்க This and போகிறார்கள். that I am going to pray and bless you. இப்படியாக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். Cars are going to come. கார் வர போகுது. You're going to build houses. வீடை நீங்க கட்ட போறீங்க. All these things I can say. எல்லா காரியத்தையும் இங்க நின்று And சொல்லலாம். you get excited. நீங்கள் உற்சாகத்தோடு And you பெற்றுக்கொள்ளலாம். believe அதை that விசுவாசிக்கிறீங்க. God would bless you with a car in few months. சில மாசத்துல எனக்கு கார் வந்துற போது என்ற எதிர்பார்ப்போடு That இருப்பீங்க. should not be my prayer. அது என்னுடைய ஜெபமாக இருக்க Car is கூடாது. not going to save you. கார் உங்களை ரட்சிக்க போறதல்ல. Are you here? The house is not going to save you and I. வீடு உங்களை காப்பாற்றவோ ரட்சிக்க போறது அல்ல. It is God's wisdom. தேவனுடைய ஞானமே உங்களை Give God glory. ரட்சிக்கிறது. Give God glory. If he comes and tells me, எனக்கு இவர் இப்படி வந்து சொன்னா, Johnson, ஜான்சன், God spoke to me. தேவன் என்னோட கூட பேசினார். In a week's time, இந்த ஒரு வாரத்துல you are going to, buy this. இதை நீ வாங்க போகிறாய். He comes and tells me. இப்படியாக சொல்லுகிறார். God told me தேவன் என்னிடத்தில் to சொன்னார். tell you. உங்களிடத்தில் சொல்லும்படியாக. Turn to someone and say, God told me to tell you. தேவன் என்கிட்ட உங்ககிட்ட சொல்ல God சொல்லி told சொன்னார். me to tell you என்கிட்ட சொல்ல சொல்லி உங்ககிட்ட that he is சொன்னார். going to bless you. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். I will turn to him. அப்படியாக நான் பார்த்து சொல்வேன். இப்பதான் அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன்ப்பா. Just now I met God. Just now I was with him. He spoke to me. இப்பொழுதுதான் தேவனோட கூட நான் He பேசிட்டு didn't வந்தேன். tell me a word அத பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலையே. about giving a car, a house. உங்களுக்கு கார் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும் அவர் சொல்லவே இல்லையே. இல்ல ஜான்சன், அவர் மறந்துருப்பாரு உங்க கூட பேசும்போது. அவர் மறக்குவாரா? கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்க. இப்பதானே நான் பேசிட்டு வந்தேன். என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரே. ஆக நெவர் ரன் behind money, material things. பணத்துக்கு பின்னாக, பொருளுக்கு பின்னாக நீங்கள் ஓட வேண்டாம். When you and I live well for the master, எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழும் பொழுது everything will come and fall at your feet. எல்லாம் உங்கள் பாதப்படியில் வந்து விழும். It will come and fall at your feet. உங்களுடைய பாதத்திலே வந்து விழுகிற காரியமாக And you இருக்கும். will have peace. உங்களுக்கு சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்ட மாட்டார். Hallelujah. Amen. Are you here? Somebody say, I need Sophia. எனக்கு சோஃபியா வேணும் சொல்லுங்க. I need Sunesis. சுனசிசும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. Wisdom and understanding. ஞானமும் புரிதலும் எனக்கு வேண்டும்.